அஸ்ஸலாமு அலைக்கும். 5000 ஆண்டுகள் கழித்து ஃபிரௌனினுடைய உடலில் ஏற்பட்ட ஒரு மிக பெரும் சப்தம். இந்த சப்தத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த முழு உலகம். இன்னும் இந்த ஃபிரௌன் யார்? இந்த ஃபிரௌனினுடைய உடல்ல இருந்து ஏன் இவ்வளவு பெரிய சப்தம் வருது? அல்லாஹ் ஏன் இந்த ஃபிரௌனை இவ்வளவு ஒரு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதனை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம். கண்ணியமானவர்களே, இந்த ஃபிரௌனுடைய உடலிலிருந்து சப்தம் வந்ததாக சில நாட்களுக்கு முன் செய்தி பரவி கொண்டு வந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த ஃபிரௌன் யார் என்பதனை பற்றி கொஞ்சம் லைட்டாக என்னுடைய ஹிஸ்டரியை நம்ம பார்த்துருவோம். முதல்ல இந்த ஃபிரௌன் யார் அப்படின்னு சொன்னால், பனு இஸ்ரவேலர்கள் நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னன், ஒரு அரசன். இந்த மன்னன் என்னன்னா அல்லாஹ்விடத்தில் வாதிட்டான். அன ரப்புக்குமுல் ஆலா, அல்லாஹ் இறைவன் கிடையாது, கடவுள் கிடையாது, நான் தான் கடவுள் அப்படின்னு அல்லாட்ட வாதிட்டான். ரொம்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துன்புறுத்தினா, அவர்கள் மக்களை துன்புறுத்தினா. இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் கூட்டத்தார்களையும் அழிப்பதற்காக வேண்டி இந்த ஃபிரௌன் போகிறான். ஃபிரௌன் போகும்போது அல்லாஹ் தஆலா நபி மூசா அவர்களுக்கு கடல் வழியாக பாதைகளை பிளந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி ஃபிரௌனை கடல்லையே அவர்களையும் அவரினுடைய படையும் அல்லாஹ் தஆலா மூழ்கடிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு வரலாறு நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்டான்ல கடல்ல, அழிக்கப்பட்ட உடனேயே அவள் எல்லா மக்களினுடைய உடலையும் அந்த கடல் தின்றுச்சு, கடல் கொண்டு போயிருச்சு உள்ள. ஆனால் ஃபிரௌனினுடைய உடலை மட்டும் இந்த கடல் என்ன பண்ணிருச்சுன்னா ஓரத்தில் ஒதுக்கிருச்சு. ஏன்னு சொன்னால், பிற மக்கள் படிப்பினை பெறணும், பிற மக்கள் எச்சரிக்கணும், பிற மக்கள் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்பணும் அப்படின்றதுக்காக வேண்டியே அல்லாஹ் தஆலாவே தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், நம்ம உன்னுடைய உடலை பாதுகாத்து வைப்போம். அது எதுக்குன்னா, உன்னை தொடர்ந்து வரக்கூடிய உன்னுடைய தலைமுறையினர் ஒரு அடையாளமாகவும் ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை பார்த்தே குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இந்த ஒரு விஷயத்தை கண்டு பல மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க. இந்த ஃபிரௌனுடைய உடல் கடல் ஓரமாக எகிப்தில் கரை இறங்கிருச்சு, கரை தட்டிருச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு எகிப்தியன் என்ன பண்ணிடுறாருன்னா, சில நாட்களுக்கு முன்பு அந்த ஒரு ஜென்ரேஷனில் அப்போ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஃபிரௌனினுடைய உடல் கரை தட்டி கிடக்குது. அந்த ஃபிரௌன் இறந்தது எத்தனை நாட்கள்? ஃபிரௌன் இறந்து ஒரு 500 வருடம் கழித்து இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஃபிரௌனினுடைய உடல் கடல் தட்டி இருக்கு, கடல்ல இருந்து அப்படியே கரையில் கிடந்திருக்கின்றது. எந்த ஒரு உடலில் எந்த விதமான அழுகினமும் இல்லாமல், எந்த விதமான பறவையும் திங்காமல், இன்னும் எந்த விதமான மீன்கள், எந்த விதமான பூச்சிகள் கூட திங்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் தஆலாவினுடைய உடலை பாதுகாத்து கரையின் ஓரமாக அல்லாஹ் தஆலா அவனுடைய உடலை போட்டிருக்கான். இதை போய் அரசர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த மனிதர். அந்த மனிதரும் யாருடைய உடல்னே தெரிலையே, ஏன்னா 500 வருடம் கழித்திருத்துல யாருடைய உடல்னே தெரிலையே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழியை தூண்டி புதைக்கிறாங்க. புதைக்க முடியலை. அவரினுடைய உடலை குழிக்குள்ளே போட்டால் அந்த உடல் மேலே அப்படியே ஏறிக்கிட்டு வருது, மேலே மேலே அப்படியே தரையில் கிடக்குது. அந்த குழி தோண்டி உள்ளே போட்டாங்கல்ல, அந்த குழியிலேருந்து வெளியில் வந்து கிடக்குது. இதை பார்த்த மக்கள்லாம் அதிர்ச்சியாகி, இது என்னடா, இது என்ன உடலா, என்ன ஒரு மனிதனுடைய உடலா, இல்லை வேறு யாருமா அப்படின்ற மாதிரி பயந்து அவங்க அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எகிப்தில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது, இவர் எகிப்தில் 19வது அரசராக ஃபிரௌன், 19வது அரசனான ஃபிரௌன் தான் இது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பைபிள்லேயும் இது போன்று சொல்லியிருக்கிறான். உன்னுடைய உடலை நாங்கள் அழிக்க மாட்டோம், உன்னுடைய உடலை நாங்கள் இது பண்ணியே வச்சுருப்போம், மக்களுக்கு எச்சரிக்கைக்காகவும் மக்கள் அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் உங்களுடைய தலைமுறை அப்படின்றதுக்காக வேண்டியே உன்னுடைய உடலை அழிக்க மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பைபிள்லேயும் சொல்லியிருக்கிறான், குர்ஆன்லேயும் சொல்லியிருக்கிறான். இதை கண்டு மக்கள் அல்லாஹ் தான் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கான் போல அப்படின்ட்டு அன்றைக்கு மியூசியத்தில் வச்சாங்க. எப்போ? 1881 வச்சாங்க. வச்ச பிறகு வருடம் இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்தில் போய் மக்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, மார்ச் 15 இன்று வரை, அன்றைய 5000 வருடங்களாக இந்த ஒரு நிலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, மார்ச் 15 ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு எலியை அவரினுடைய உடலில் விட்டுருவாங்க, ஃபிரௌனுடைய உடலில். அந்த எலி என்ன பண்ணும்னா, உள்ளே போய் அவருக்கு இருக்கக்கூடிய பூச்சிகள் இன்னும் உடலில் ஏதாவது திங்குதா அப்படிங்கிறத அந்த எலிகள் சாப்பிட்ரும். சாப்பிட்ட பிறகு திரும்ப எலியை கொண்டு போய் வச்சுருவாங்க. இப்படி மார்ச் மாதம் 15 வருடம் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த வருஷமும் பண்ணி முடிச்சுட்டாங்க. பண்ணி முடிச்சுட்டு மக்கள் சில நாட்களுக்கு முன்பு அங்கே இதுக்கு போயிருக்கிறாங்க.
எதுக்குன்னா அந்த ஃப்ரௌனை வந்து பார்வையிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் போயிருக்காங்க டூரிஸ்ட்டு. அப்போ போகும்போது ஃப்ரௌனினுடைய உடல்ல இருந்து ஒரு மாபெரும் சப்தம். அது என்ன சப்தம் அப்படின்னா, அதை வந்து எல்லாரும் அதை கண்டு அச்சமடைஞ்சு பயந்து ஓடிட்டாங்க. என்னடா இப்படி சப்தம் கேட்குது அப்படின்ட்டு. அப்போ ஆராய்ச்சியாளர்களை கொண்டு ஒரு ஒரு யூத ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஆராய்ச்சி பண்ணுவதற்காக மட்டும் இங்கே கூப்பிடுறாங்க எகிப்துக்கு. அந்த ஆராய்ச்சியாளருமே வர்றாரு. அந்த ஆராய்ச்சியாளர் இந்த உடலை ஆராய்ச்சி செஞ்சுட்டு அவர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்காம அவரினுடைய குடும்பம் எல்லாத்தையும் இஸ்லாத்தை ஏற்றாரு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது. என்ன சப்தம் வந்துச்சு அப்படின்னா, அந்த ஃப்ரௌன் கத்துறானா, கிபுர் மொழியில் கத்துறானா. இப்போது கிபுர் மொழி இங்கே உலகத்திலே கிடையாது. அது எகிப்திய அன்றைய காலகட்டத்தில் இந்த கிபுர் மொழி இருந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலகட்டத்தில். அப்போ கிபுர் மொழியில் ஃப்ரௌன் பேசுகிறானா. என்ன பேசுகிறான்? கிபுர் மொழியில் அல்லாஹ் 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 இப்படின்னே கத்துறானா. அப்போ எந்த அளவிற்கு அல்லாஹு தாலா ஒரு உண்மையானவன் பாருங்கள், எந்த அளவிற்கு ஃப்ரௌனை தண்டிச்சிருக்கிறான் அப்படிங்கிறத பாருங்கள். இன்னும் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே குர்ஆன்லேயே கூறுறான், நம்ம வந்து மேலும் இஸ்ராயலினுடைய சந்ததியினரை நாம் கடல் கிடக்க வைத்தோம். அப்போது ஃப்ரௌனும் அவனுடைய படைகளும் அளவு கிடந்த கொடுமையும் பகைமையும் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அவனை மூழ்கடிக்க வேண்டிய நேரம் நெருங்கி அவன் மூழ்க ஆரம்பித்ததும் அவன் இஸ்ராயலின் சந்ததியினர் என்று நாம் வந்து ஈமான் கொண்டார்களா, அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, நான் ஈமான் கொள்கிறேன், இன்னும் நான் அவனுக்கே முற்றும் வழிபடுகிறேன் அப்படின்னு ஃப்ரௌன் வந்து சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் நான் உன்னை ஈமான் கொள்கிறேன், உன்னை வந்து நான் முற்றிலுமாக நம்புகிறேன் அப்படின்னு எப்போ கடலுக்குள்ள அல்லாஹ் தஆலா அவனை அழிக்கும் போது அந்த ஃப்ரௌன் சொன்னானா, இந்த நேரத்தில் தான் நீ என்னை நம்புகிறியா அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். சற்று முன் வரையிலும் நீ வந்து ஒரு ஷைத்தானாக, ஒரு திருடனாக, இன்னும் என்னை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மறுப்புதாரியாக இருந்தாயே, இப்போ வந்து நீ என்னை நம்புறியா அப்படின்னு அல்லாஹ் தாலா கேட்டான். இப்படி கேட்டதாக குர்ஆன்லேயே அல்லாஹ் தாலா பதிவிட்டிருக்கான். அப்போது அல்லாஹ்ட்ட யா அல்லா அப்படின்னு, யா அல்லா என்னை மன்னிச்சிடுற அல்லா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டான். இப்போ வரையும் அல்லாஹ் தாலா அவனை கேட்க வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இறந்தாலும் அவனுடைய உடல் மூலமாக. இந்த ஒரு விஷயத்தை கண்டு, இந்த கிபுர் மொழியில் அல்லா அல்லான்னு கத்திய இந்த ஒரு செய்தியை கண்டு அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் பாதி நபர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு உலகத்தில் பல அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா வச்சுட்டு போயிருக்கான். அதில் இதுவும் ஒன்று. கண்ணியமானவர்களே, இது நம்ம அனைவருக்கும் ஒரு படிப்பினை தரக்கூடிய விஷயம். இந்த ஒரு விஷயத்தை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. இன்னும் அனைவருக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லுங்கள், இப்படி அல்லாஹ் பண்ணியிருக்கிறான், அல்லாஹினுடைய அத்தாட்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். கண்ணியமானவர்களே, இது போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நமக்காக துஆ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.